மாவட்டம் திருப்போரூர் அருகே தையூர் ஊராட்சி கழிவுநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சியில் OMR சாலையில் அருகில் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதால் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பையூர் ராமலிங்கபுரம் பகுதியில் மழைநீர் கழிவுநீர் செல்கிறது சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள கால்வாயில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இந்த கழிவுநீர் 3 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. அத்துடன் குப்பை குவிந்து கோரை புற்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகச் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளார்கள். மேலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதனை உடனடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனே கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும் அனைத்து கால்வாயையும் தூர்வார வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமலிங்கபுரம் இடத்துல நம்ம நிக்கிறோம். தையூர் வில்லேஜ்ல, தையூர் A and B வில்லேஜ். இந்த வில்லேஜ் நாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இடம் கொடுத்திருந்தோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால. அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இஷ்யூ இல்லை. இப்போ வந்து 2 வருஷமா இந்த பிளாக்கை இதை சுத்தி இருக்கிற ஒரு 3-4 ஏக்கர் ஃபுல்லா சாக்கடை தண்ணி நிரம்பியிருக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னால ரோடுக்கு அந்த பக்கம் அந்த தண்ணி போயிடும். ரோடுக்கு அந்த பக்கம் நிறைய கம்பெனிஸு, மோகன மஹால் அதெல்லாம் வந்ததுனால தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. அந்த தண்ணி பின்னால இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வழியா வெளியே போகும். TVS ப்ராஜெக்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 10 அடி உயரத்துக்கு செவரை கட்டி நிலத்தினுடைய உயரத்தை ஏற்றனால இந்த தண்ணி ஃபுல்லா ஒரு 3-4 ஏக்கருக்குள்ள அப்படியே ஒரு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு நின்றுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த ரோடை கட் பண்ணி அந்த தண்ணி அப்படி வெளியே போச்சு, கொஞ்சம் நின்றுச்சு. ஆனா இப்போ அந்த ரோடு தண்ணியை மூடிட்டாங்க. மூடிட்டனால ஃபுல்லா எங்க ப்ராஜெக்ட்குள்ள தண்ணி ரொம்பிடுச்சு. ஒரு பாதை ஃபுல்லா தண்ணி ரொம்பிடுச்சு. இன்னொரு பாதைக்கு உள்ள போகவே முடியாது. அப்படி இருக்கு. நாங்க இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னால February 28 நான் நினைக்கிறேன், இல்ல இந்த வருஷமா சிஎம் செல்லுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பினோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த காலம் வரல. எப்போ பார்த்தாலும் அது பெண்டிங்னு இருக்கு. நாங்க கவுன்சிலர் கிட்ட போய் பேசினோம். அவர் சொன்னாரு, ஆமா இது ப்ராஜெக்ட் இருக்குங்க, ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. நாட்கள் PWDல பேசினாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இது ரோடுக்கு உரிய ஒரு விஷயம், இதுல நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, ரோடுக்கு உரியவங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு. என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் அங்க நான் பேசுறதா இருக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா சாக்கடை. ஒரு நாள் நாங்க இங்க வந்து தங்கி இருந்தோம். என்னுடைய ஒய்ஃப் முழுசா உடம்பு கெட்டு போச்சு. தண்ணி உள்ளே நிக்குது, வெளியே போறதுக்கு சான்சஸ் இல்லை. இது ஆர்டினரி மழை வாட்டர் கிடையாது, சாக்கடை தண்ணி. ட்ரைனேஜ் ஒரு நாளுக்கு வந்ததுக்கே எனக்கு இப்படி சிக்கா இருக்குன்னா, இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு என்விரான்மெண்ட் எவ்வளவு தூரம் கஷ்டமா, எவ்வளவு பேசினாலும் யாரும் இது பதில் பண்றது இல்ல. சப்போர்ட்டிங் எதிர்க்க ஒரு டாஸ்மார்க் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.